நான் உங்க புகழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழக அரசோட ஒரு சூப்பரான திட்டத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது 10th பாஸ் ஆர் ஃபெயில் இல்ல அதுக்கும் மேல நாங்க படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே மாசம் மாசம் ரூ. 1000 தமிழக அரசு கொடுக்குறாங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த ஸ்கீமை பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். ஓகேங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? இது மாதிரியான உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? வேலைக்கு போகாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம். ஆக்சுவலாக என்ன அந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் ரூ. 1000 வழங்கும் தமிழக அரசின் சூப்பரான ஒரு திட்டம் அப்படின்னு கூட சொல்லாங்க. அதாவது நம்மளோட படித்து முடிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஆயிடுச்சு, நான் வருஷம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரெனியூல் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்ற மாதிரியான மாணவர்களுக்கு எல்லாமே இது ஒரு திட்டம் அப்படின்னே கூட சொல்லாங்க. அதாவது 10th பாஸ் ஆர் ஃபெயில் இல்லை அதுக்கு மேலே நான் படிச்சிருக்கேன். இப்போது நீங்கள் 10th ஃபெயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் ரூ. 200, 10th பாஸ் ஆயிருந்தீங்கன்னா அப்படின்னா ரூ. 300, +2க்கு ரூ. 400, இதே டிகிரியாக இருந்தால் ரூ. 600 கொடுக்குறாங்க. இதே இது ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா 10th முடிச்சவங்களுக்கு ரூ. 600, +2 முடிச்சவங்க 750, டிகிரி படித்த பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு வந்து ரூ. 1000 மாதம் அரசு கொடுக்குறாங்க. அதை நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு போய் நீங்கள் அங்கே விண்ணப்ப படிவம் வாங்கி நீங்கள் அதை பதியணும். யார் யார் இதுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரியே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வேலைவாய்ப்பு அலுவலக அதிகாரியை மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெரிபா ஜி இமானுவேல் அவங்க சொல்கிறாங்க, இந்த திட்டத்துக்கு கீழே வந்து எங்கள் மாவட்டத்தில் பதிவு பண்ணி உதவித்தொகை பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 31/12/2023, அதாவது இந்த வருஷம் 2023 முடிகிற அந்த வருஷத்தில் வந்து 5 வருஷம் ஆயிருக்குன்னு நீங்கள் படித்து முடிச்சு. அதே மாதிரியே 31/3/2024, அதாவது மார்ச் மாதம் கடைசியில் உங்களோட ஏஜ் கால்குலேட் பண்ணும்போது என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடராக இருந்தால் 45 வயசுக்கு கீழே இருக்கணும், அதர் பொது பிரிவினராக இருந்தால் 40 வயசுக்கு கீழே இருக்கணும், மாற்றுத்திறனாளிக்கு நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அதே மாதிரியே உங்களோட ஆண்டு வருமானம் 72,000 வந்து தாண்டவே கூடாது. உங்களோட ஆண்டு வருமானம் 72,000 தாண்டக்கூடாது. அந்த மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாமே இந்த ஸ்கீமில் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதுபோக வேறு ஏதோ அரசு உதவி வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவராக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அது போக டாக்டர் படித்தவங்க, கால்நடை மருத்துவர், அவங்க இன்ஜினியரிங் பொறியியல் படித்தவங்க, அப்புறம் சட்ட படிப்பு படித்தவங்க, அப்புறம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் படித்தவங்க, இதெல்லாம் நான் படிச்சுட்டேங்க, படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியாது. இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் உங்களோட மாவட்டத்தில் இருக்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து நேரில் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய்.